Hi guys, welcome to Muppalai Training Academy. So guys சொல்றதுக்கு பதிலா உங்க எல்லாரையுமே போலீஸ்னே சொல்லலாம். ஏன்னா இன்னும் இருக்கக்கூடியது சரியாக 48 நாட்கள், அதாச்சும் ஒரு மண்டலம். ஸோ கோயில் எல்லாம் எப்படி இந்த ஒரு மண்டல பூஜை அப்படின்னு சொல்லிட்டு 48 நாட்கள் பூஜை பண்ணுவாங்களோ, எண்ணி 48வது நாள் நீ சப் இன்ஸ்பெக்டர் தேர்வை முடித்து விட்டிருப்பாய். கரெக்டா? ஸோ 48வது நாள் நீ எக்ஸாம் எழுதியிருப்ப இன்றிலிருந்து. ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை ரொம்ப ஹெவியா இதுக்கு மேல இன்னும் துரிதப்படுத்தி எடுத்துட்டு போறோம். யார் இதை சொல்றாங்க, அதை சொல்றாங்க, அவங்க இதை படிக்க சொல்றாங்க, இவங்க ஏன் இன்னும் படிக்கலையான்னு கேட்கறாங்க, இவங்க இதெல்லாம் நீ விட்டுட்டியான்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அதை கேட்கறவங்களுக்கும் நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்த்துரு, ஓகேவா? ஆக்சுவலா உலகத்தில் மொத்தம் இந்த ஒரு நம்பரை படிக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு போயிடுவாங்க. எப்படி மேல இருக்கிற நம்பரை எப்படி கண்டுக்காம விட்டியோ அதே போலதான் அவங்களையும் நீங்க கண்டுக்காதீங்க அப்படின்றதான் நானுமே உனக்கு இந்த மீம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. ஜஸ்ட் ஓகே, இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய பேர் இந்த நேரத்துக்கு பார்த்துருப்பீங்க. இந்த நம்பரை எப்படி கண்டுக்காம விட்டீங்களோ இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர் அத்தனை விதமான கருத்துக்களை நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த நம்பரை நம்ம கண்டுக்காம விட்ட மாதிரி அவங்க சொல்றதே நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடாது. அப்ப நீங்க சொல்றதே நாங்கள் காது கொடுத்து கேட்கக்கூடாதுன்னு நான் கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்றதுக்கு வந்துருவீங்க. So haters always haters தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ என்னன்னா சொல்லு, நான் அதுக்கு ஒரு எதிர்மறையான கருத்து தெரிவிச்சுட்டு உன்னை கிண்டல் அடிச்சுட்டு தான் போவேன்னா போங்க, அது ஒன்றும் கவலை இல்லை. ஸோ அதனால எனக்கு என்ன நம்பி கேட்குற ஒரு 4 பேருக்கு நான் நல்லது சொல்றேன்னா எனக்கு அது போதும். உங்களை நான் மைண்ட் பண்ணிக்கிறதே இல்லை. அதனால தான் என்னுடைய growth நான் ப்ரோக்ரெசிவா எடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் யார் என்ன சொன்னாலும் அதை நீங்க இந்த காதுல வாங்காம நீங்க பாட்டுட்டு உங்களுடைய வேலையை கரெக்டா பண்ணுங்க. இப்ப நானுமே கூட உனக்கு ஒரு சஜஷன் தான் சொல்லலாம், இப்படி படி அப்படி படினிட்டு. இப்படிதான் படிக்கணும் நான் என்னால கம்பலும் பண்ண முடியாது. அதை கேட்கறதுக்கு நீ இல்லவும் இல்லை கண்டிப்பா, ஓகேவா? சோ இந்த இருக்கக்கூடிய 48 நாட்களை எப்படி நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ன்றதை நான் ஒரு ஜஸ்ட் ரிமைண்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். சோ இதுல வாதி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக எஸ்ஐ மாணவர்களுக்கு ஒரு புதியதாக ஒரு ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வாதி ரைட் அப்படின்னா என்னன்னா, ரைட்னால என்ன, நீ என்ன பண்றன்றதை செக் பண்றதுக்காக தானே. சோ இந்த வாதி ரைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே என்ன பண்ண போறோம், தொடர்ந்து 5 நாட்கள் வீடியோவா போட போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வீக் உளவியல்னா உளவியல 5 நாளுமே உங்களுக்கு வரும் பார்ட்டா. அதுல நிறைய क्वेश्चंस உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிருப்போம். சோ அதே மாதிரி அடுத்தது சயின்ஸ், அடுத்தது சோஷியல். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல நீங்க படிச்சதெல்லாம் எப்படி ரீகால் பண்ணி ரிவிஷன் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு ரிவிஷன் செக்ஷனா தான் போகும் அந்த வாதி ரைட். இதை பத்தின ஒரு தகவலும் சொல்லிட்டு இனிமேலும் நல்லபடியா டைமை வேஸ்ட் பண்ணாம உட்காந்து சீரியஸா உன்னுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறதுக்காக தான் இந்த வீடியோவையும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் இருக்கிறது 48 நாள். அந்த 48 நாள்ல எப்படி நீ உன்னை மாத்திக்கணும், எப்படி உன் வேலையை நீ வாங்கிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணி இன்னிலிருந்து படிக்க ஆரம்பிச்சவங்க இன்னும் உன்னுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ண. பட் ஆனா புதுசா எதையும் ரிஸ்க் எடுத்து அதிகமா படிக்காத. எது இம்பார்ட்டன்ட் டாபிக் நீ மிஸ் பண்ணியோ அதை மட்டுமே எடுத்து படி. சும்மா தேவையில்லாததெல்லாம் படிச்சு இந்த 48 டேஸ் வேஸ்ட் பண்ணிடாத. 48 டேஸ்ன்றது உனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் மாதிரி. நான் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன், அந்த 48 அப்படின்றது உன்னுடைய லைஃபுக்கான ஒரு மிக முக்கியமான நாட்கள். அதை கடந்து வந்துகிட்டு இருக்க. சோ எக்ஸாம் நல்லபடியா பண்ணணும்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது இந்த டைம்ல அப்படின்றத தெரிஞ்சு கிளாரிஃபை பண்ணிட்டு படிக்க ஆரம்பி. சும்மா போயிட்டு நான் அதுல படிக்கிறேன், நான் இதை படிக்கிறேன் ஏனோ படிக்கிறத விட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த டாபிக்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க 3 இயர்ஸ். சோ நம்ம இந்த டாபிக் தான் விட்டுருக்கோம், சோ இதை நம்ம படிப்போம் அப்படின்ற மாதிரி படி. ஒரு அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கோ. நானுமே சில வீடியோஸ் போடுறேன். இதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட்ல நீ இதெல்லாம் இன்னும் படிக்கலன்னா கொஞ்சம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஒரு வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாம வாதி ரைட் ஜூலை 17 அதாவது அடுத்த திங்கட்கிழமையில இருந்து தொடங்க இருக்கிறது. சோ வாதி ரைடு கண்டிப்பா வரும். ரைட் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. படிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா நாங்க என்னெல்லாம் நடத்துறோமோ அதை கூட சேர்ந்து ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா இந்த தேர்வுல உங்களுக்கான அந்த எஸ்ஐ அந்த 2 ஸ்டார் உங்க தோள்பட்டியில ஏறத எந்த கொம்ப நினைச்சாலும் தடுக்க முடியாது, நீங்க ஒழுங்கா படிச்சிருந்தீங்கன்னா. ஓகேங்களா? சோ இணைந்திருங்கள் காவலர்களே, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.